அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரு 5/6/1972 வருடம் 12 மணிக்கு மதிய நேரத்துல பிறந்திருக்காரு. அவரு பஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல உத்தரகாண்ட் மாநிலத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு 5ல குரு ஆட்சியா இருக்கிறாரு. இளமை காலத்துல மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், தந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் சந்தித்து அதை சரி செய்திருக்கின்றார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. அவரோட வாழ்வியல் உயர்நோக்கம் என்பது முற்றும் துறந்த ஞானியாக சந்நியாச வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உள்ளது. எல்லாம் உணர்ந்து கடவுளை தனக்குள் உணர்ந்தவராக வாழக்கூடிய அமைப்பு வலுவாக உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர். உணவு பழக்க வழக்கங்களிலும் சரியான ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றவராக தான் இருக்காரு. குருமங்கள யோகம் இருக்குது. சன், சாட்டர்ன், மெர்க்குரி 10ஆம் இடத்துல இருக்காங்க. லக்னாதிபதி 10லேருந்து வர்றதுனால இவர் இயல்பாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அரசு மரியாதை, புகழ், கௌரவம் அதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடு இருக்கும். அவருக்கு தானாகவே வந்து சேரும். 10, 11 மியூச்சுவல் எஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பரிவர்த்தனை ஒரு அரசியலில் மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. அவராக ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அவரோட அரசியல் ஈடுபாடை யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு விரைவாதிபதி 12 மறைவுக்கூடிய சந்திரன் 7ல் வர்றதுனால அவருக்கு ஆன்மீக நாட்டம், மத ஈடுபாடு அதிகமாக இருக்கு. இதன் மூலமா அவர் அரசியல் ஈடுபாடு வேணாம் என்று மத சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டுக்கு சென்றால், அல்லது மீனத்துக்குரிய கேது 12ல் மறைவது இவருக்கு விபத்து, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதே போல 9, 10 கூடியவன் 11ல் வருவது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே தென்படுகின்றன. அதை கடந்து பார்க்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு மிக வலுவாக, மிக சிறப்பாக உள்ளது. இவர் அரசியலில் மிக உயர்ந்த ஒரு இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளும், ஒரு மிகப்பெரிய பதவி, பிரதம அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜாதக அமைப்பிற்கு சிறப்பாகவே உள்ளது. வாழ்க்கை புகழும் மரியாதை வருது ஜாதகம் உள்ளது. மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.